Good morning students. Today we are going to see Unit 5 Reproduction and Modification in Plants. அதில் flower to fruit அதாவது மலரிலிருந்து கனி உருவாக்கம் எப்படின்னு பார்க்க போகிறோம். To understand how a flower develops into fruit, let us perform an experiment on pumpkin plant. அதாவது எப்படி ஃப்ளார்லேருந்து ஃப்ரூட் உருவாகுதுங்கிறத பம்கின் பிளான்ட்டை வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். We know from our earlier explorations that flowers of pumpkin are unisexual, that is, some of the flowers are male while many are female flowers. நம்ம படித்தோம். இங்கே பாருங்கள், பம்கின் ஃப்ளார்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் ஃப்ளார், யூனிசெக்ஸ்வல் ஃப்ளார், மேல் ஃபீமேல் தனியாக இருக்கக்கூடியதுன்னு படித்தோம். இதை தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், we can easily identify the male and female flower buds of pumpkin even before they bloom. அதாவது பம்கினோட ஃப்ளார் வந்து மலர்றதுக்கு முன்னாடியே அதனுடைய மேல் ஃப்ளார் எது, மேல் பட் எது, ஃபீமேல் பட் எது அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒன்ஸ் ஃப்ளார் பட்ஸ் அப்பியர் இமீடியட்லி ஐடென்டிஃபை 10 ஃபீமேல் ஃப்ளார் பட்ஸ். டை அ பிளாஸ்டிக் பேக் அரவுண்ட் ஈச் பட் ஸோ தட் நோ அவுட்சைட் மெட்டீரியல் கேன் ensure to make small holes with a pin to allow air flow. Wait for 2 or 3 days to bloom. அதாவது இந்த மாதிரி இது பாருங்கள், இது மாதிரி இருக்கிறது ஃபீமேல் ஃப்ளார், இந்த மாதிரி இருக்கிறது மேல் ஃப்ளார். இதில் ஒரு 10 மலர்களை தேர்ந்தெடுத்து, அதாவது மொட்டை இருக்கும்போதே அதை வந்து என்ன பண்ணிடணுன்னா ஒரு கேரி பேக் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்து 2 or 3 days வந்து அதுக்கு இந்த கேரி பேக்கை வச்சு க்ளோஸ் பண்ணாலும் அதுக்குள்ளே ஏர் போகிற மாதிரி ஸ்மால் ஹோல்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணோம். அதுக்கப்புறம் 2 or 3 days கழித்து சூஸ் 3 to 4 மேல் ஃப்ளார்ஸ், ரெண்டு அல்லது 3 மேல் ஃப்ளார்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கணும். ப்ளக் த ஸ்டேமன்ஸ் ஆஃப் தீஸ் ஃப்ளார்ஸ், இதில் இருக்கக்கூடிய ஸ்டேமன்ஸ் அந்த எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா நடுவில், அந்த ஸ்டேமன்ஸை மட்டும் ப்ளக் பண்ணிக்கிறோம். டஸ்ட் த போலன் கிரைன்ஸ் இன் ஏ ஷீட் ஆஃப் பேப்பர் அண்ட் கலெக்ட் இட். ஒரு போலன் கிரைன்ஸ் எல்லாம் வந்து பேப்பரில் அந்த எல்லோ கலர் இருக்கிறத எடுத்துக்கிறோம். ஓப்பன் 5 out of 10 பேக்ஸ் கண்டெய்னிங் ஃபீமேல், அதாவது 5 பேக்ஸ் கட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபீமேல் ஃப்ளாரை இருக்கிறத எடுத்துடுறோம். அடுத்தது பிரஷ் த கலெக்டட் போலன் கிரைன்ஸ் ஆன் த ஸ்டிக்மா. அந்த ஃபீமேல் ஃப்ளாருக்கு மேலே நம்ம கலெக்ட் பண்ண போலன் கிரைன்ஸை தூவுறோம். வித் ஏ சாஃப்ட் பெயிண்ட் ப்ரஷ் மூலிமா தூவுறோம். டேக் கேர் நாட் டு டேமேஜ் த ஸ்டிக்மா. அந்த மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்மா வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி தூவுறோம். ஆஃப்டர் ஃபியூ டேஸ் we can see that flower in all bags that were not opened at all would wilt without forming a fruit, while most of the flowers to which pollen grains have been applied for fruits. அதாவது நிறைய பார்த்திங்கன்னா நம்ம pollen grains அப்ளை பண்ண ஃப்ளார்ஸ் வந்து நல்லா ப்ளூம் ஆகிருக்கும், மீதியெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த கனி வந்து அழுகியிருக்கும். The process by which pollen grains reach stigma is called as pollination. What is pollination னு கேட்பாங்க. இது ஒரு கொஷின் ஆன்சர். The process by which pollen grains reach stigma is called as pollination. அதாவது ஸ்டிக்மாவில் pollen grains போய் ரீச் ஆகிறதுக்கு பேர் தான் pollination, அதாவது மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. The flower that receives pollen grains is called pollinated flower. எந்த ஃப்ளார் வந்து pollen grains வந்து ரிசீவ் பண்ணிக்கிச்சோ அந்த ஃப்ளார் வந்து pollinated flower, while the one that did not receive pollen grains is called as unpollinated flower. அதாவது மகரந்த சேர்க்கை அடையாததுன்னு சொல்லுவாங்க, unpollinated flower. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாலினேஷன்னா என்னங்கிறத பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். In the above experiment we transferred the pollen grains from male flower to the female flower. This is called as an artificial pollination. நம்ம என்ன பண்ணோம், மேல் ஃப்ளாரில் இருக்கக்கூடிய இந்த pollen கிரைன்ஸை நம்மளாக எடுத்து பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபீமேல் ஃப்ளாரில் வந்து நம்ம போட்டோம். அதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன், அதாவது செயற்கை மகரந்த சேர்க்கை. However, in nature there are many ways in which pollen grains reach the stigma of the flower and is called as natural pollination. ஆனால் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பாலினேஷன் நடக்கிறது கிடையாது எல்லா இடத்துலையும். முக்கியமாக 90% நேச்சுரல் பாலினேஷன் தான் நடக்குது. அந்த நேச்சுரல் பாலினேஷன் நடைபெறதுக்கு பல வகையான மூலங்கள் வந்து காரணமாக இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா, இன் சம் பிளான்ஸ் லைக் கிராசஸ் போலன் கிரைன்ஸ் ஆர் லைட். இப்போ சில புற்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் போலன் கிரைன்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸ்டாமன்ஸ் ஷெட் போலன் கிரைன்ஸ் அண்ட் ஆர் கேரிட் பை wind to other flower. Insects, birds
ஆர் ஆல்சோ அதர் ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். அதாவது இன்செக்ட்ஸு, பேர்ட்ஸு அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ஒரு இதில் போய் உட்கார்ந்துட்டு அடுத்த மலரில் போய் உட்காரும்போது அதன் மூலியமாக அந்த மகரந்தம் வந்து கடத்தப்படுது. பீஸ், பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் ஹோவர் அரவுண்ட் ஃப்ளார்ஸ். இது எல்லாமே பீஸ், பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே தேன் எடுக்க போகுது இல்லையா, அதன் மூலியமாகவே இந்த மகரந்த சேர்க்கை நடைபெறுது. தே ஹெல்ப் டு கேரி போலன் ஃப்ரம் ஒன் ஃப்ளார் டு அனதர். இதெல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸை அடுத்த ஃப்ளாரில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது யூஸ் ஆகுது. இதை பாருங்கள், இது ஒரு கொஷின். கிராஸ் பாலினேஷன் என்ன, அதாவது அயல் மகரந்த சேர்க்கைன்னா என்னங்கிற கொஷின் இதுவும் படிச்சுக்கணும். pollen grains stick to their legs, wings or abdomen when they move from one flower to another. அதாவது அந்த பேர்ட்ஸாக இருக்கட்டும், இன்செக்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் அந்த பூ மேலே உட்காரும்போது அதனுடைய லெக்ஸ்லேயோ அதனுடைய விங்ஸ் இறக்கைகள்லையோ அல்லது அதனுடைய அடி வயிற்றுலையோ அதனுடைய போலன் கிரைன்ஸ் வந்து ஒட்டிக்கும். மறுபடியும் அதே பேர்ட்ஸோ பீஸோ வந்து போய் அடுத்த ஃப்ளாரில் உட்காரும்போது அதில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து அந்த ஃப்ளாரில் வந்து ஒட்டிக்கும். இதுக்கு பேர் தான் கிராஸ் பாலினேஷன். அதாவது போலன் கிரெயின்ஸ் ஸ்டிக் டு தேர் லெக்ஸ், wings or abdomen when they move from one flower to another. This is called as cross pollination. When you shake stamens, pollen grains fall out. எப்போ நம்ம ஸ்டாமன்ஸை வந்து ஷேக் பண்ணுறோமோ அதுலேருந்து நிறைய எல்லோ கலர் பவுடர் மாதிரி கீழே விழும். Thus when a wind shake the flower or when a butterfly agitate the flower, pollen grains could fall onto the stigma of same flower. இதுவே வந்து பைசெக்சுவல் ஃப்ளார்ஸாக இருந்துச்சு அப்படின்னா காற்றடிக்கும் போதோ இல்லை அது சேக் ஆகும்போதோ அந்த மேல் ஃப்ளாரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபீமேல் ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை வந்து சென்றடையும், ஃபீமேல் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவை. சம் பிளான்ட்ஸ் தட் ஹாவ் போத் த மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்ஸ் வித்தின் எ சிங்கிள் ஃப்ளார்ஸ் பைசெக்சுவல் பாலினேட் பை திஸ் மீன்ஸ். இதில் என்ன மாதிரியான இனப்பெருக்கம் நடைபெறும்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் செல்ஃப் பாலினேஷன். அடுத்தது பீன்ஸ், டொமேட்டோஸ் அண்ட் ஆர் காமன்லி செல்ஃப் பாலினேட். அதாவது பீஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், பட்டாணி வகைகள், பீன்ஸு, டொமேட்டோஸ் இது எல்லாமே செல்ஃப் பாலினேஷன் நடைபெறக்கூடிய தாவரங்கள். ஈவன் தோ ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ செல்ஃப் பாலினேட், they need the help of the insects to create vibrations with the flowers that will effectively loosen the pollen. அதாவது ஒரே ஃப்ளாரில் வந்து பைசெக்சுவலாக இருக்கிறதுனால அதனை வந்து நம்ம எதுக்கு இந்த இன்செக்ட்ஸ் வந்து அதை வைப்ரேட் பண்ணிச்சினாலே போதும், அதில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் வந்து அதனுடைய ஸ்டிக்மாவை போய் அடைஞ்சிரும். அப்போது அதனுடைய விளைச்சல் அதிகமாக இருக்கும். பேடி இஸ் மோஸ்ட்லி செல்ஃப் பாலினேட்டிங் யூஸிங் ஜஸ்ட் ஜென்டில் விண்ட் அஸ் த பாலினேட்டிங் ஏஜென்ட். இதில் பேடி நெல்லில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து யூனிசெக்சுவல் பைசெக்சுவல் பிளான்ட்டு தான். இதில் சும்மா லைட்டாக காற்றடித்தாலே அதில் இருக்கக்கூடிய பொலன் கிரைன்ஸ் வந்து ஸ்டிக்மாவை போய் சென்றடைஞ்சிரும். த ஏஜென்ட்ஸ் தட் ஆர் ஹெல்பிங் இன் பாலினேஷன் ஆர் கால்ட் பாலினேட்டர்ஸ். எந்தெந்த ஏஜென்ட்ஸ், அதாவது பேர்ட்ஸாக இருக்கலாம், பீஸாக இருக்கலாம், விண்டாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வகையான உயிரினங்களும் அதுக்கு என்ன பேருன்னா பாலினேட்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செல்ஃப் பாலினேஷன் அண்ட் கிராஸ் பாலினேஷன் ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸோ யூ ஷுட் ரீட் வெல். Pollen grains are transferred from the anther to stigma of the same flower or to another flower of the same plant. சேம் பிளான்ட்லேயே மேல் ஃப்ளார்லேருந்து ஃபீமேல் ஃப்ளாருக்கு சென்றடைகிறதுக்கு பேர் செல்ஃப் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷன்னா போலன் கிரைன்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு from the anther of one flower to the stigma of another flower of the same kind or different plant. அதாவது ஒரே பிளான்ட்டில் மேல் ஃபீமேல் ஃப்ளாரில் போய் அடைஞ்சதுனா தனித்தனி மேல் ஃபீமேல் ஃப்ளார் இருந்தாலும் வெவ்வேறு பிளான்ட்டில் தனித்தனியான மேல் ஃபீமேல் ஃப்ளார் இருந்தாலும் அதில் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கைக்கு பேர் கிராஸ் பாலினேஷன். நெக்ஸ்ட்டு plants do not need to produce pollen grains in a large quantity for self pollination. செல்ஃப் பாலினேஷனுக்கு அதிகமான அளவு போலன் கிரெயின்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, குறைந்தளவு இருந்தாலே போதும். Plants need to produce pollen grains in larger quantities to increase the chance of pollination. அப்போது அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறதுக்கு பாலினேஷன் போலன் கிரெயின்ஸ் வந்து அதிகமான அளவில் உற்பத்தி பண்ணாதான் குறைந்தளவு போலன் கிரெயின்ஸ் ஆகுது அடுத்த செடியில் இருக்கக்கூடிய மலரை போய் சென்றடையும். நெக்ஸ்ட்டு இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் சேஞ்சஸ் இன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நியூ பிளான்ட்ஸ். இது வந்து செல்ஃப் பாலினேஷன் பார்த்தோன்னா இதில்
எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, அதே மாதிரியான இனங்கள் தான் உருவாகும். ஆனால் கிராஸ் பாலினேஷனில் டஸ் ப்ரொடியூஸ் வேரியேஷன்ஸ் இன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நியூ பிளான்ஸ். கிராஸ் பாலினேஷன் தான் மிக வீரியமிக்க தாவரங்களை உருவாக்கக்கூடியது. அதனால் செல்ஃப் பாலினேஷனை விட கிராஸ் பாலினேஷன் தான் எஃபெக்டிவ் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் இதனுடைய செடிகள் வந்து ரொம்ப வீரியம் மிக்கதாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். யூ ஷுட் ரீட் டுடே திஸ் self-pollination and cross-pollination differentiation. Thank you.